வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இஸ்ரேல் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மார்னிங் சண்டே மார்னிங் வந்து அட்டாக் நடந்திருக்கு. ஸோ தட் வந்து வார் ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னா எஸ் அப்கோர்ஸ் வந்து 90% வாருக்கான ஃபுல் இது இருக்கு. இப்போ ஈரான் வந்து ரிட்டர்ன் வந்து யுஎஸ் வந்து ஏதாவது அட்டாக் பண்ணாலோ, ஏன்னா அவங்க வந்து இஸ்ரேல் தான் அட்டாக் பண்றாங்க, பட் யுஎஸ் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யுஎஸ்ஐ வந்து அவங்க அட்டாக் பண்றாங்க அப்படிங்கும் பட்சத்தில் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு வார் மாதிரி ஸ்டார்ட் அப் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது, சப்போர்ட் பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் இது வந்து ரொம்ப அக்ரஸிவா போகும். ஏன்னா யுஎஸ் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ் வந்து வார்க்குள்ள வராங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணுவாங்க ஈரானை. ஸோ நமக்கு வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க போர்ட்டை வந்து லாக் பண்ணும் பொழுது ஓகே, ஸோ ரொம்ப ஹையராக வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதை சார்ந்து நம்மளுடைய எக்கனாமிக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து டிரான்ஸ்போர்ட் ரேட், பெட்ரோல் ரேட் ஏறும்போது எல்லாமே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னதான் பண்ணோம்னாலும் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா திடீர்னு ஒரு பெரிய அட்டாக், அன்எக்ஸ்பெக்டட் ஒரு அட்டாக்ஸ்லாம் நடக்கும் பொழுது மார்க்கெட் வந்து ரொம்ப வயலண்டா மூவ் ஆகும். ஓகே, நீங்க எந்த மார்க்கெட் ட்ரேட் பண்ணீங்கனாலும் சரி, எந்த டெக்னிக் யூஸ் பண்ணீங்கனாலும் அதில் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ப்ளே பண்றதுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் மார்க்கெட்ல. ஸோ ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சு மட்டும் போங்க. இந்த வீக்கான மெயினான நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மண்டே மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாஷ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்கு. அதுக்கப்புறம் யூஎஸ் உடைய எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் இருக்கு. அது பெரிய நியூஸ் கிடையாது, பட் ஆனால் எடுத்துக்கலாம். 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கேடுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. 7:30 மணிக்கு யூஎஸ் உடைய டெஸ்டிஃபை இருக்கு, ஸ்பீச் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை யூஎஸ் உடைய ஸ்பீச்சஸ் நமக்கு மெயினாக அந்த டெஸ்டிஃபை ஸ்பீச் வந்து ஃபெட் சேர்மனுடைய ஸ்பீச் இருக்கும். அண்ட் தென் ஆஸ்திரேலியாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை யூஎஸ் உடைய ஜிடிபி இருக்கு அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்கு. அதுக்கப்புறம் பிசி இருக்கு. யூஎஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா பேஸ் பண்ணி நியூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு வியாழன் வெள்ளி இது ரெண்டு தான் பெரிய டேட்டா நியூஸ். திங்கக்கிழமை ஃபிளாஷ் தான், மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ வரும். செவ்வாய்க்கிழமை ஸ்பீச், புதன்கிழமையும் ஸ்பீச், வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நமக்கு டேட்டா பேஸ் பண்ணி நியூஸ் அந்த டைமுக்கு வரும். தென் நீங்க வந்து ஒரு நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா முடிந்த அளவு வந்து ஒரு பிபிசி அல்லது ஒரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு சேனல்ஸை வந்து அதிகமாக பாருங்க. ஏன்னா யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ரொம்ப அது வந்து ஒரு ஒரு நாளைக்கு 10 நியூஸ் 20 நியூஸ் கொடுத்து உங்களை ரொம்ப பேனிக் பண்ணுவாங்க. வாட் எவர் இட் இஸ் நியூஸஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து டெக்னிக்கலாக மேக்ஸிமம் மார்க்கெட் மூவ் ஆகும். அப்போ டெக்னிக்கல் பேஸ் பண்ணி உள்ளே போய்க்குங்க. நியூஸை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க, ஆனால் ரொம்ப போட்டு அதை உங்களுடைய ட்ரேடிங் இதில் வந்து குழப்பிக்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாலர் இண்டெக்ஸ் பார்க்கலாம். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் வந்து அந்த டவுன்ஃபால்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. இன்னும் மார்க்கெட் வந்து ஸ்டெடியா அப்சைடுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகல. ரைட், இன்னும் வந்து நமக்கு டவுன்ஃபால்ல தான் மார்க்கெட் இருக்கு. ஒரு வீக் பேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் பேஸ் எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட் வந்து அந்த எக்ஸ்பான்ஷன்ல வந்து நிக்குது. ஓகே, ஸோ இங்க இருந்து பிரேக் பண்ணி கீழே இருக்கிற நமக்கு இந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வரணும். இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும் பொழுது இங்க இருந்து வேணா நமக்கு ஒரு பெரிய ரேலி இருக்கலாம். இந்த வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணி அதுக்கப்புறம் டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். ஓகே, லைட்டாக அப் சைட் புஷ் வந்துட்டு அதுக்கப்புறம் டவுன் சைட் புஷ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் 96 பக்கமாக வரும்பொழுது அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைச்சா மார்க்கெட்டில் சப்போர்ட் போகலாம். அப்போ இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை வந்து பிரீச் பண்ணும் லைட்டாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க்கெட்டில் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை என்ன பண்ணுன்னா அப்படி பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே வரதுக்கான பாசிபிள் இருக்கும். இல்லை டைரக்டாக கீழே வருது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்.
டைரக்டா அவ்வளவு ஸ்பீடா 96 போகாது. கீழே வந்து இந்த சப்போர்ட்டை இன்னொரு முறை ஃபேக் பிரேக் பண்ணிட்டு அப்புறம் மேலே போயிட்டு தான் மார்க்கெட் கீழே வரும். ஸோ மேக்சிமம் ஒரு ஒரு லாங் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. அங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ரொம்ப லாங்காக போகுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கம்மி. யுஎஸ் அட்டாக் பண்ணும் பொழுது டாலர் வந்து இன்னும் வீக் ஆகிடும். ஈரான் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து யுஎஸ் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னாவே அது டாலருக்கு பெரிய லெவலில் ஒரு சப்போர்ட்டிவாக அமையாது. ஈரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த அப் ட்ரெண்ட் இன்னும் ரேலியில தான் இருக்கு. நமக்கு வந்து பிரேக் ஆகணும். மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு கரெக்ஷனுக்குள்ள வருவோம். ரைட். இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் சைடில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த சேனல் அப்படிங்கிறது இன்னும் வந்து நமக்கு ஆக்டிவ்ல தான் இருக்கு. ரைட். லாஸ்ட் வீக் நம்ம போட்டிருந்தா இந்த சேனல் வீக்லி ஃபோர்காஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் கீழே வந்தாலும் நமக்கு ஒரு புஷ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே, கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட மேலே போகலாம். ஸோ எனி பை செட்டப் நம்ம பை எடுக்க ட்ரை பண்ணுவோம். செல்லை வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இப்படி மார்க்கெட் ரேலி ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் போட்டு திருப்பி மார்க்கெட் ரேலி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் போட்டு மார்க்கெட் வந்து ரேலி ஆயிருக்கும். இங்கே மட்டும்தான் ஒரு சின்ன சைடுவே மாதிரி கொடுத்துட்டு திருப்பி ரேலி ஆயிருக்கு. இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ஷன் முடிஞ்சிட்டு மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால இங்கேருந்து ஒன் மோர் புஷ் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஈக்குவல் ஹைஸ்க்கும் போகலாம், இல்லை கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வேணா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா வரும். பட் இப்போதைக்கு இந்த வீக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஒரு ஷார்ட் ஃபால் வந்தது டக்குன்னு ஒரு கீழே வந்தாலும் இந்த சேனலை பிரேக் பண்ணாம எனி சப்போர்ட் நமக்கு கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட் இங்கிருந்து பை சைடு தான் போகும். ஓகே, நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த சேனல் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே போகல, மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இப்போ 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல இருக்கிற அந்த ரேஞ்ச் ஃபேஸ் உடைச்சிட்டு ப்ரைஸ் வந்து இப்போ கீழே டெஸ்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கு. இந்த லோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கீழே வரும். எவ்வளோ தூரம் வரும்? இப்போ இந்த லோ பிரேக் ஆகும்போது டேல போய் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இந்த டாப்பர்ல இருக்கு இல்லைங்களா, இந்த லோ பிரேக் ஆகும்போது ப்ரைஸ் வந்து ஈக்குவலா இருக்கக்கூடிய இந்த இந்த லெவலுக்கு வந்துடும். வந்துட்டு அதுக்கப்புறம் வேணா மார்க்கெட் மேலே போகலாம் அல்லது கரெக்ஷன் எடுத்து கீழே வரலாம். ஸோ நமக்கு இந்த லோ பிரேக் ஆகும் பொழுது நமக்கு டவுன் சைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த லோவை மார்க்கெட் உடைக்கும். இந்த லோ என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 1.3382 அப்படிங்கிற லெவலை கண்டிப்பாக உடைக்கும். அப்போ இங்கே நமக்கு எனி செல் செட்டப் நம்ம போகலாமா அப்படின்னா இப்போ ஓப்பன் மார்க்கெட்டில் நமக்கு கிடைச்சிச்சுன்னா போகலாம். ஒரு 60 பாயிண்ட் நமக்கு கேரண்டியாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இதை டெஸ்ட் பண்ணும். டெஸ்ட் பண்ணிட்டு அப்படி டக்குன்னு மேலே போகலாம், அல்லது இதை கண்டிப்பாக மார்க்கெட் பிரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டுவிட்டு செல் ஆர்டர் கிடைச்சிச்சுன்னா உள்ளே போக ட்ரை பண்ணுங்க. ஆஸ்திரேலியா அண்டு நியூசிலாந்து வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ரீசன் வந்து இங்கே வந்து நல்ல ஒரு மார்க்கெட் செட்டப் கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து டக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ள மார்க்கெட் போய் மாட்டிக்கும். ரைட். நம்ம வந்து பக்கா ரேஞ்சுக்குள்ள இருக்கிறோம். ஸோ இதுக்குள்ள ஓரளவு நல்ல மூவ்மெண்ட் இந்த மாதிரி கிடைச்சா கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப நாய்ஸ் மூவ்மெண்ட். ஸோ மெஸ்ஸி மார்க்கெட்டும்பாங்க. ஸோ இதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. முடிந்த அளவு அவாய்ட் பண்ணிக்கணும் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி அண்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து கூட கொஞ்சம் இருக்கும், ஆஸ்திரேலியாவோட கொஞ்சம் அந்த எலாபரேட் இருக்கும். பட் இதுவுமே அவ்வளவு ட்ரெண்டிங் கிடைக்கல. மார்க்கெட் வந்து கிளியர் வியூ இல்லை. மார்க்கெட் இப்போ கீழே வருது அப்படின்னு எடுக்காதீங்க. திருப்பி வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் அங்கே மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வரும்போது என்ன ஆயிடும்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருப்பான். ட்ரெண்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் வரல. யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு இருக்கு. டாப்பர் ரெசிஸ்டன்ஸ் வரும் இந்த மேலே அப்படி போயிட்டு தென் கீழே இன்னொரு ஒன் மோர் புஷ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. ஓகே, இப்படி வச்சிங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்குது.
ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணுவோம்னா மேலே இருக்கிற இந்த ஃபாலில் வந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போகும். இந்த சப்ளை ஏரியா வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு தென் ப்ரைஸ் வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக திருப்பி இறங்குறதுக்கான பாசிபிள் தான் இருக்கும். ஸோ இப்படி நடக்கும்போது இது என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அப்படி பஞ்ச் பண்ணிட்டு மேலே போயிட்டு இப்போ இந்த பஞ்ச் பண்ணிட்டு வரும் பொழுது நமக்கு இது வந்து வீக்லியே நமக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ அப்புறம் என்ன பண்ணுவோம், பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கொஞ்சம் நல்லாவே கீழே வரதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இப்போ இந்த மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாட்டம் வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மல்டி சப்போர்ட் லெவல் அல்லது இந்த டிமாண்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா கீழே இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ உடனே எல்லாம் நடக்காது, ஒரு லாங் வியூவில் சொல்கிறோம். ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கிற மார்க்கெட் மேலே போய் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டா இது வந்து நமக்கு QM பேட்டர்னாகவும் அமைஞ்சிரும். மல்டி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உடைந்தால் நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டராக மாறிடும். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கூடாது, இந்த பார்ட்லாம் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். எடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹெட் அண்ட் ஷோல்டர் வரும் பொழுது தென் இந்த சேனலை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி அவன் மார்க்கெட் பாட்டுக்கு அழகாக கீழே இறங்க ஆரம்பிச்சிருவான். எனி செல் செட்டப் நம்ம போயிட்டே இருக்கலாம் இந்த பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அப்கமிங் மார்க்கெட்டில். இந்த வீக் கிடையாது. ஓகே, இந்த வீக்லாம் மேலே தான் கொஞ்சம் போய் அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும், இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த சப்ளை ஏரியாவில் மார்க்கெட் போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். டெஸ்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் கீழே இறங்கணும். ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு கீழே வரும்போது திருப்பி அதையே பிரேக் பண்ணால் மேலே போயிடும். அது வந்து வாய்ப்பு கம்மி. நமக்கு மேக்சிமம் நம்ம எதிர்பார்க்குற இந்த செல் சைட் மூவ்மெண்ட் தான் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்படி ஒரு நல்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அவன் மேலே எவ்வளோ தூரம் போனாலும் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா பிரேக் அவுட் நடக்கும்போது இது திரும்புகிறான், USD CAD வந்து திரும்புகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எனி பிரேக் அவுட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது நம்ம செல்குள்ளே போகலாம். USD ஜப்பான். ஸோ USD ஜப்பான் பார்த்தீங்கன்னா அந்த இவனுமே அந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து டச் பண்ணனால இப்போ அந்த புஷ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம், ரொம்ப மேலே போகாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டச்சில் தான் இருப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது கீழே இறங்கும். இப்போ நம்ம ஒரு டே ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இந்த சப்போர்ட் லெவலை எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற இந்த மல்டி சப்போர்ட் லெவலை நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ மேலே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அன்ஃபில்டாக இருக்குது, அதாவது இந்த டாப் இருக்குது. ஸோ மேலே அப்படி போயிட்டு ஈக்குவல் டாப் கூட வரலாம், ரொம்ப ரேர். எனி செல் செட்டப் நீங்கள் போங்க, இந்த ட்ரெண்ட் லைனை நமக்கு டேல பிரேக் அவுட் நடக்கும்போது இந்த கரெக்ஷன் முடிச்சுட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல செல் சான்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்கறது 147க்கு மேலே, அதிகபட்சம் ஒரு 147 அந்த லெவல் ரீச் ஆனாவே எனி செல் செட்டப் USD ஜப்பானில் கிடைச்சா போகலாம், வித் ஸ்டாப் லாஸ் போகலாம். நாங்கள் எதிர்பார்க்குற ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதுதான். இல்லை அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா போகலாம், பை போகலாம். ஏன் பை போகலாம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த 147 போகிற வரைக்கும் எனி பை செட்டப் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் போகலாம். ஸோ இப்போ இதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது வந்து பக்காவாக பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ஜஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு வெட்ஜஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் கூட இந்த வெட்ஜஸ் கொஞ்சம் நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வெஜ் ஃபார்மேஷன் அப்படியே குறுகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ எங்கே நமக்கு வந்து கிளியர் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் வருதோ அங்கே மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால இந்த மார்க்கெட்டில் பை அப்படிங்கிறது எடுக்கலாம், இப்போ எடுக்கலாம். ஆனால் பெரிய லாங் டிரைவாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு பெரிய பை இருக்குமா, இருக்காது. ஷார்ட் பை. ஓகேங்களா. இதில் இன்னொரு கிளியரான ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் காட்டுறேன், ஒரு 1 hour சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மார்க்கெட் பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு அங்கே பிரேக் பண்ணிட்டு அங்கே. ஸோ இப்போ பிரேக் பண்ணது இங்கே எடுத்துக்கும். ஓகே, இங்கே எடுத்துட்டு அப்படியே மேலே போகலாம், கண்டினியூட்டி ஆகலாம். எப்போ நமக்கு வந்து அது நடக்கலை, பிரேக் அவுட் நடக்கிறான் அப்படின்னா ஏதாவது சப்போர்ட்ஸ், நல்ல இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ், இதெல்லாம் ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ். இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் இதை உடைக்கும் பொழுது அரௌண்ட் 145 வரைக்கும் வச்சுக்கலாம். 145 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணும்போது
இவன் இந்த அப் ட்ரெண்ட் ரேலியை முடிச்சுட்டு பேக் டு டவுன் ட்ரெண்ட். ஆல்ரெடி நம்ம டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். இது கரெக்ஷன் பை. ஓகே, ஆல்ரெடி நம்ம இருக்கிற ட்ரெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ல கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வீக்ல வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல்ல நம்ம இருக்கிற காரணத்தினால மட்டும்தான் இந்த கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி அவன் ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கான். அதனால ரொம்ப பெருசா மார்க்கெட் போறதுக்கான பாசிபிள் கம்மி. அதிகபட்சம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு 147 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மேலே போகலாம், இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். அந்த ட்ரெண்டிங் கண்டினியூ ஆச்சுன்னா போகலாம். எப்போ நமக்கு பிரேக் ஆகி மார்க்கெட் திரும்புது, அந்த ட்ரெண்டிங் ஃபேஸ் திரும்புதோ அப்போ நீங்கள் செல் போக ட்ரை பண்ணிடுங்க. யூஎஸ்டிஹெச். ஸோ யூஎஸ்டிஹெச் வந்து சப்போர்ட் லெவலில் தான் ஆல்ரெடி இருக்கு. இப்போ வந்து டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்திருந்தாலும் இந்த வீக் என்ன ஆகும்னா இதே கொஞ்சம் ரேஞ்ச் மாதிரி கிரியேட் ஆகும். அப்படி மேலே போயிட்டு தென் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஓகே, ஸோ யூஎஸ்டிஹெச் வந்து நம்ம புதன்கிழமை நடக்கிற லைவ் மீட்ல கூட பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது பிரேக் ஆகும். பிரேக் பண்ணிட்டு ஒரு பெரிய டிரைவ் போகாது. இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல் போய் நின்றுட்டு போக முடியாமல் மார்க்கெட் திருப்பி பேக் டு ட்ராப்புக்கு வர வாய்ப்பு இருக்கும். ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங் தான் இருக்கும் யூஎஸ்டிஹெச். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுக்காதீங்க. புதன்கிழமைக்கு அப்புறம் நீங்க எடுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டு மார்க்கெட் நின்றுட்டு இருந்தாலும் நம்ம ட்ரெண்டிங் ஃபேஸ்ல தான் இருக்கும். நம்ம இருக்கிறது பை ட்ரெண்ட். மார்க்கெட்ல நம்ம இருக்கிறது என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்பப்போ ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மட்டும்தான் வருது. இப்பயும் நம்ம வந்து பை சைடில் தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ ஒரு வீக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த டாப், ஓகே, இந்த டாப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைஸ் வந்து இதை பீட் பண்ணும். இந்த ஹையை வந்து ஒரு முறை பிரேக் பண்ணும். ஆனால் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ரேலி ஆகாது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஹையை வந்து மார்க்கெட் பிரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு 4 ஹவர் சார்ட் ஒரு 1 ஹவர் சார்ட் நாங்கள் வந்து 1 ஹவர் சார்ட் வந்து போட்டிருந்தோம், டெலகிராமில் போட்டிருந்தோம். ஸோ டெலகிராமுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சப்போர்ட் லெவல், ரைட்? இந்த 3290 பிரேக் பண்ணாம மார்க்கெட் செல்லுக்குள்ள வராது, கரெக்ஷன் செல்லுக்குள்ள வராது. ஓகே, மார்க்கெட் வந்து கரெக்ஷன் செல்லுக்குள்ள வராது. இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இதுதான், ரைட்? இந்த சேனல் தான், இதுதான் பெரிய ட்ரெண்ட். இங்க நடந்துட்டு இருக்கிற ட்ரெண்ட்ல இதுதான் பெரிய ட்ரெண்ட். ஸோ ப்ரைஸ் வந்து ஒருவேளை கீழே வந்தா இந்த 290 அப்படிங்கிற சப்போர்ட் வரைக்கும் வரலாம். ஏன்னா கொஞ்சம் ஒரு ஷேடோ கூட கொடுக்கலாம், ஸ்வீப் ஆகலாம், அவ்வளவுதான். மற்றபடி மார்க்கெட் திருப்பி பேக் டு ட்ரெண்ட் பண்ணும். இல்ல இதுக்கு கீழே ஸ்ட்ராங்கா மார்க்கெட் க்ளோஸ் பண்ணி நின்னால் இந்த லோவை பிரேக் பண்ற அளவு பவர் மார்க்கெட்டுக்கு கிரியேட் ஆகும், வாய்ப்புகள் உண்டு. ஓகே, பட் இப்ப இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷன்ல அதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதான் ஃப்ரைடே மார்க்கெட்ல நாங்கள் இந்த சார்ட் போட்டிருப்போம். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் இருக்கு, பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, பை கிடைச்சா எடுங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். நாங்கள் இங்கே ஒரு ஷார்ட் பையிங்க்கு ட்ரை பண்ணோம், பட் ரீட்ரேஸ்மெண்ட் வரல. ஸோ மண்டே மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த வெஜ்ஜஸை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் நிற்குது. ஆக்டிவேட் ஆயிடுச்சா அப்படின்னா இல்லை. நமக்கு வந்து 380க்கு மேலே க்ளோஸ் பண்ணணும். ஒரு 1 ஹவர்ல 3380க்கு மேலே க்ளோஸ் நடந்துட்டா நமக்கு இந்த வெஜ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வெஜ்ஜஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு திருப்பி ஃபெயிலியரும் ஆகும். ஓகே, வெஜ்ஜஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்விங்கா இருந்து ஒருவேளை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு மேல கொஞ்சம் மட்டும் போயிட்டு தென் அப்படியே பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது இறங்கி நமக்கு ஒரு பெரிய ஸ்விங் கிடைக்கும். அப்ப கண்டிப்பா அந்த பிரேக் அவுட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம சப்போர்ட்ல தான் இருக்கோம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பை சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் பாருங்க, இந்த பர்டிகுலர் ஏரியால நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம், கிளியரான டபுள் பாட்டம் ப்ரைஸ்ல கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த டபுள் பாட்டத்தை இப்போ பிரேக் பண்ணக்கூடாது. இப்போ ப்ரைஸ் வந்து கீழே மண்டே மார்க்கெட்ல மேலே போயிட்டு கீழே வந்தாலும் அரௌண்ட் 3360 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே 3360, ஓகே, அதுக்கு கீழே நம்ம வந்து எனி பை செட்டப்
உடனே போக மாட்டோம். இந்த இடத்துல எனி ஃபார்மேஷன் ஏதாவது டேர்ன் ஆச்சு அப்படின்னா நம்ம பை எடுக்கலாம். இது நம்ம டாப்ஸ்க்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, 450 லெவல் போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். அதையும் பிரேக் பண்ணி 500 பிரேக் பண்ணி போகலாம். ஸோ எக்கனாமிக்கா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய நியூஸ் இப்போ வந்து ஈரான் அண்ட் யுஎஸ் உடைய நியூஸ் போயிட்டு இருக்கு. அதனால கோல்டு அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்காது. யுஎஸ் ஏதாவது அடி வாங்கினால், யுஎஸ்க்கு ஏதாவது ஈரான் வந்து ஏதாவது ரொம்ப ஒரு பெரிய அட்டாக் கொடுக்குறாங்க அப்படின்னா கோல்டு அப்போ மட்டும் மேலே போகும். இல்லை ஈரான் தான் அடி வாங்கிட்டு இருக்கு, ஒன்றுமே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஈரான் சைடில் இருந்து இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் நமக்கு ஆயில் தான் பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். கோல்டு அண்ட் சில்வர் நார்மலாக தான் இருக்கும், பெரிய லெவலில் இருக்காது. அதோடைய ட்ரெண்ட் பேஸ் பண்ணி போகும். எனி செட்டப் மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக கொடுக்கும். ஸ்டாப் லாஸை தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இந்த கட்டத்தில் ட்ரேட் பண்ணாதீங்க, அக்கௌண்ட் ஜீரோ ஆகிடும். எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அல்லது டெக்னிக்கல் கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுடைய லிங்க், டெலகிராம் லிங்க்லாம் இருக்கும். அதாவது டெய்லி எதுவும் கொடுக்க மாட்டோம், முக்கியமாக தேவைப்படும் பொழுது அப்டேட் வரும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டே ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணியிருப்பான். வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணியிருப்பான். ரெசிஸ்டன்ஸுக்குனால ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால், இது வந்து பெரிய ஃபால்லாம் வராது, ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே பூம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அவ்வளோ தூரம் வரலாமா? சான்ஸ் கம்மி தான், வந்தால் வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மல்டி சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. ஒருவேளை ப்ரைஸ் வந்து அப்படி மேலே போயிட்டு கீழே கொஞ்சம் வந்தால் இதை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட்டில் பை சப்போர்ட் கிடைக்கும். எனி பை சப்போர்ட் நம்ம வந்து சில்வர் சைடில் பைக்கே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ட்ரெண்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலாக இது வந்து பெரிய ரேலி தான் நமக்கு இப்போ ஸ்டார்ட் அப் ஆகிடுக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால், சும்மா ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் வரும், திருப்பி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகும். மேலே எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேலி எண்ட் ஆகிறதுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும்போது அரௌண்ட் 38.5க்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சரில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கும்போது மேலே வந்து 40 வரைக்கும் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கும். ஒருவேளை பெரிய லெவலில் வார் இனிஷியேட் ஆச்சுன்னா இவங்கெல்லாம் பூமில் தான் இருப்பாங்க, கீழே வராது. ஆல்ரெடி இது ட்ரெண்டிங் ஃபேஸில் தான் சில்வர் இருக்குது. ஸோ இப்போ கீழே இறங்கிட்டு இருக்குன்னு பயப்பட வேண்டாம். கீழே இன்னும் கூட கீழே வந்தால் கூட நமக்கு வந்து பேஸ் லெவல் இருக்குது. ஸோ இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கீழே இறங்கி எனி பை செட்டப் கிடைச்சாலும் எடுங்க, இல்லை மண்டே மார்க்கெட்டில் நமக்கு மேலே போனாலும் கண்டினியூட்டி பையில் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆயில், ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து இந்த டாப் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பட் இப்போ பிரேக் பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்கிறோம். ஈரான் ஏதாவது அட்டாக் ரொம்ப பெருசாக நடந்தால் மேலே போயிடும். ஆக்சுவலாக நடந்துட்டு தான் இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் மார்க்கெட் வந்து இன்னும் ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு, ரைட்? ஸோ ஒருவேளை மேலே பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூட்டி பைக் போயிடுங்க, இல்லை கீழே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா செல் சைடுக்கு போயிடுங்க. ஷார்ட் டேர்ம் செல் போடுங்க, பெரிய செல் போடாதீங்க. டக்குன்னு பெரிய ட்ராப் அப்படிங்கிறதெல்லாம் வராது. பட் சீஸ்ஃபயர் மாதிரி நாங்கள் வந்து இல்லை 2 பேரும் ஸ்டாப் பண்ணிக்கிறோம், இஸ்ரேலும் ஈரானும் வந்து ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வராங்க, சீஸ்ஃபயருக்குள்ள வராங்க அப்படின்னா ஆயில் அப்போ பயங்கரமான ஒரு ட்ராப் வரும், பயங்கரமாக ட்ராப் வரும். அட்டாக் நெக்ஸ்ட் லெவலுக்கு கிட்டத்தட்ட போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மேலே மார்க்கெட் ரேலியாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு, கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். கேப் அப் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான். ஓகே, ஸோ வார் பேஸ் பண்ணி இந்த வார் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஆயில் தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும் கோல்டு சில்வரோட. ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிறோம், பட் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை மார்க்கெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் டாப் போட்டிருக்கோம், வீக்லியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டபுள் டாப் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மல்டி சப்போர்ட் லெவலில் இருக்குது. நான் இந்த இடத்துல வரைகிறேன், இந்த மல்டி சப்போர்ட் லெவலில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ மார்க்கெட் மேலே போனால் கூட நல்ல கிளியர் பிரேக் அவுட் வரும் பட்சத்தில் ப்ரைஸ் கீழே வந்துட்டு அப்புறம் திருப்பி புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் செல் சைடில் தான் மார்க்கெட் இருக்குது. நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து
இந்த பர்டிகுலர் ஓகேங்களா. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணிட்டு கீழே இறங்குச்சு அப்படின்னா திருப்பி செல் ஆகும். பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட் திருப்பி பை சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படியே போனாலும் இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் இங்கே பார்த்தீங்களா, மல்டி ரெசிஸ்டன்ஸ் இப்படி டச் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே பிரேக் அவுட் நடந்தால் இது வரைக்கும் போவான், அவ்வளோதான். பட் என்ன ஆகுனா சின்னதாக பிரேக்கோ அல்லது ரெசிஸ்டன்ஸோ வந்ததுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிள் தான் இருக்கும். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் செல் சைடு கிடைச்சா செல் சைடு எடுக்க ட்ரை பண்ணுங்க, பை சைடு இப்போதைக்கு வேணாம், பிரேக் அவுட் நடக்கட்டும். நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் அப்படியே தான் இருக்குது. திருப்பி மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல்லிஷ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் திருப்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே இறங்கி மார்க்கெட் மேலே தான் இருக்குது. ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் பை ஆகும். இல்லை மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் கீழே ஆயில் ப்ரைஸோடைய பிரேஸ் பண்ணி எக்கனாமிக் கொஞ்சம் அடி வாங்கும். அப்போ வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஹோல்ட் ஆகிற சேம் ரேஞ்ச். கண்டிப்பாக இது பிரேக் அவுட் ஆக போகுது, மேலேயோ கீழேயோ கண்டிப்பாக பிரேக் அவுட் நடக்க போகுது. ஏன்னா ரொம்ப ஓவர் கம்ப்ரஸ்டில் இருக்கும், ஈக்குவல் ஹைஸாக இருக்கிறதுனால. இதுதான் பியூர் கன்சால்டேஷன் மார்க்கெட். கன்சால்டேஷன் மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கு பேரு தான், சைட்வேன்னு சொல்லக்கூடாது, கன்சால்டேஷன் மார்க்கெட் தான் சொல்லுவாங்க. கிளியர் ஹைஸை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ரீச் ஆகிட்டு நம் கூட திருப்பி உள்ளுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, இதுக்குள்ளே வரக்கூடாது. திருப்பி ப்ரைஸ் வந்து இப்போ ரேலி ஆக போகுது அப்படின்னா பிரேக் பண்ணால் இப்படியே போயிடணும். இதுக்குள்ள எல்லாம் க்ளோஸ் வச்சு டே க்ளோஸ் வைக்கக்கூடாது. வச்சுட்டாவே திருப்பி வந்து இவன் வந்து அந்த கன்சல்டேஷனுக்குள்ள வரான்னு அர்த்தம். ஸ்லைட் எக்ஸ்பேன்ஷன் மோட்ல மார்க்கெட் போயிடும் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். ரைட்டுங்களா, அதனால வந்து மேலே பிரேக் பண்ணிட்டா திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வராமல் போகணும். அது வந்து வராமல் போயிடுச்சுன்னா ரேலி ஸ்டார்ட் அப். இல்லை வந்துருச்சு அப்படின்னா திருப்பி இதுக்குள்ளே தான் இருக்கும். கீழே கிளியர் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் கரெக்ஷன் வரும். 23,700 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எக்கனாமிக்ல ரொம்ப வார் கண்டிஷன் போயிட்டு இருக்கனால எனி ட்ரேட் எது போட்டாலும் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. இது ட்ரேட் பண்ணக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியான டைம் தான். ஏன்னா நல்ல மூமெண்ட் இருக்கும் மார்க்கெட்ல. ஸோ நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் என்னன்னா அதே நேரத்தில் நம்ம கேபிட்டல் லூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம எனி மெத்தட் நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் கூட ஸ்டாப் லாஸ் வச்சு உள்ளே போங்க. அடித்தாலும் பிரச்சனை இல்லை. நல்ல ரேலி ஆகும்போது நம்ம நல்ல ஏர்னிங் பண்ண வாய்ப்பு இருக்கும். தேங்க்யூ.